ஹலோ மக்களே, ப்ரமோ 3 நம்ம வெள்ளிக்கிழமை திவ்யாவோட அட்ரோசிட்டிஸ் தான். ஸோ அதை வந்து எடுத்து வச்சு பேசுகிறாரு. திவ்யா கொண்டுனா நாங்கள் வருவோம்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமே இருக்கு இல்லையா, அந்த கூட்டத்தோட தலைவர் வந்து நம்ம சேதுபதி அவர்கள் தான். ஸோ அவர் வந்து சொல்கிறாரு, திவ்யாவுக்கு வந்து அவ்வளோ கேவலமாக வந்து சண்டை போடுறாங்க, என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொல்லிட்டு அமித்தை பிடிச்சி கேட்குறாங்க. சண்டை வந்து திவ்யாவுக்கும் கமருதீனுக்கும். அதுக்கு அமித் என்னப்பா பண்ணார், ஊரே சேர்ந்து வந்து அந்த பார்வதியை வந்து அவமானப்படுத்தினாங்க. உன் குடும்பத்தை சரியில்லை, உன் குடும்பம் வந்து வக்கீல் ஃபேமிலியிருந்து வந்துன்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொன்னானே இந்த எஃப்ஜே பேசும்போது வீட்டில் ஒருத்தர் கூட பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணல. சபரி அடி அடித்து அந்த பொண்ணு கீழே வந்து கிடந்தா அப்போ கூட வந்து சாஃப்டாக தானே வந்து கேட்டீங்க. ஏன் வந்து இப்போ இந்த அளவுக்கு ரோஷம் உங்களுக்கு பொங்கிட்டு வருது எனக்கு புரியலை. இத்தனைக்கும் திவ்யா வேணும்னே வந்து எனக்கு சண்டை போடுன்னு கேட்டு வாங்கின சண்டை அது. இதெல்லாம் ஒரு சண்டைன்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து வக்காலத்து வாங்க வரீங்க. பார்வதிக்கு எத்தனையோ தடவை சண்டை நடந்திருக்கு, அந்த சண்டைக்கெல்லாம் ஒரு தடவை கூட கேட்க வரல. பார்வா உங்களை பற்றி எங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியே அவங்க முன்னாடியே வந்து பேசுவாங்க. ஸோ இப்போ வந்து திவ்யாவுக்கு ஒரு அநியாயம் நடந்தது. ஏன்னா திவ்யா வந்து 2 வாரமாக ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வீட்டில் வந்து யாருமே அவனை கேட்குறதுக்கு இல்லை, யாருமே வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு. ஸோ 2வது வாரம் அவங்களுடைய நாடகம் வந்து பழிச்சிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா போன வாரம் வினோத் கிட்ட வச்சுருந்தாங்க. ஸோ அது வந்து அந்த அளவுக்கு எஃபெக்ட் ஆகலை. சரி, இப்போ 2வது வாரம் போட்ட சண்டைன்னா இது வந்து திவ்யா வேணுன்னே கமருதீன் போடுற சண்டை அந்த மாதிரி தான் இருந்தது. அவர் பாட்டுன்னு பேசிட்டு தானே இருந்தாங்க. இவங்க அவங்க வேலையை பார்த்துன்னு போக வேண்டியது தானே. போயிட்டு சண்டை போட்டாங்களா? இல்லை, சும்மா அவங்களுக்குள்ளே பேசியிருக்கிற ஒரு விஷயம். யாரை பற்றி வேணாலும் ஒப்பீனியன் சொல்லலான்னு எல்லோரும் சொல்கிறாங்க அந்த வீட்டில். அதே மாதிரி தானே கமருதீனும் பண்ணாங்க. அதில் என்ன தப்பு இருக்குது? அதுக்கு எதுக்கு அமித்தை பிடிச்சி கேட்கணும், இல்லை ரம்யாவுக்கு கேட்கணும்? ரம்யாவுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை. அந்த பொண்ணே ஜெயிலில் போய் உட்காந்துருக்கு. இதில் வேறு உங்களுக்கு வந்தப்போ மட்டும் நீங்கள் கதை திறந்து போகிறேன் அப்படிலாம் சொன்னீங்கல்ல. இப்போ உங்கள் முன்னாடியே வந்து அவளுக்கு வந்து இவ்வளோ அநியாயம் நடக்குது. ஆமாம், பெரிய அநியாயம் நடக்குதாங்க, உலகத்தில் இல்லாத அநியாயம். வாயை திறந்தா பொய் மட்டும்தான் சொல்லும் இந்த திவ்யா. சாந்திரா கூட நின்றுட்டு என்ன பண்ணாங்க, அவங்க ஹஸ்பண்டை வந்து காலி பண்ணாங்க. அண்ணான்னு சொல்லிட்டு பால் வேணும் தயிர் வேணும்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் வந்து பிரஜனை வச்சு சண்டை போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு சாந்திராவை அசிங்கப்படுத்தி பிரஜனை அவுட் ஆகிடுச்சு. பிரஜன் போன உடனே இந்த அம்மா வந்து சாந்திரா கிட்ட சண்டை போட்டாங்க, எனக்கு பெட் வேணும் கட்டில் வேணும்னு சொல்லிட்டு. ஒரு வார்த்தை கூட போய் வந்து ஒரு ஆதரவாக பேசல. பிரஜன் இருக்கிற வரைக்கும் செம்மையாக யூஸ் பண்ணி விட்டுட்டு எப்படி நடிக்கிறாங்க பாருங்கள். இப்போ வந்து அப்படியே அந்த சைடு, அதாவது அந்த கனி கேங் சைடு போய் எல்லாரையும் வந்து நொட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதியே வந்து சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஏதோ பிஆர் ஒர்க்குனால வந்து அவளுக்கு வந்து ஓட்டு வந்து இது. கடந்த 2 வாரமாக மேடம் எதுவுமே பண்ணல. கடைசியில் பண்ண சம்பவம் வந்து அந்த பெருக்கி கூட்டுற டாஸ்கில் வந்து நைட்டு ஃபுல்லாக வீடு பெருக்குனாங்களே, அதுதான் வந்து பண்ணாங்க. அதுக்கப்புறமேட்டு திவ்யா அந்த வீட்டில் இருக்கா, திவ்யா எங்கே, அந்த மாதிரி தான் வந்து நம்ம தேடணும். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு புவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிவிட்டு வெள்ளிக்கிழமை ஆனால் மட்டும் வருவாங்க ஏதாவது ஒரு சண்டை போடுறதுக்கு. அது வந்து எப்படியா இருந்தாலும் கண்டிப்பாக கேட்டு தானே ஆகணும்னு சொல்லிட்டு இவரை வந்து கேட்குறாரு. சாந்திரா என்னங்க பண்ணாங்க? சாந்திரா, ரம்யா, அமித் சண்டை இவங்க 2 பேருக்கும். நீங்கள் வந்து கமருதீனை பிடிச்சி கேட்குறீங்க, என்னோட ஃபேவரட் திவ்யாவை ஏன் வந்து நீங்கள் கேள்வி கேட்டீங்க? ஏன்னா வந்து பிக் பாஸ்க்கே அவங்க தான் ரூல்ஸ் போடுவாங்க. அப்புறம் வினோத் தான் வந்து சாரி கேட்குறதுக்கே வந்து கமருதீனை கூட்டின்னு வந்தார். அவரே வந்து கலாய்ச்சிட்டு எப்படியெல்லாம் வந்து மாக் பண்ணுறாங்க. நீங்களே இந்த மாதிரி பண்ணாங்கன்னா உள்ளே நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்க, இன்னும் வந்து ஜாஸ்தியாக பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, உங்களை பார்த்து தான் அவங்க வந்து கற்றுப்பாங்க.